குட்டி கதைகள். நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளா? மாதவி அவளது பெற்றோருக்கு ஒரே மகள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக லட்சணமாக இருப்பாள். அவளது தந்தையும் பிரபல்யமான ஒரு வைர வியாபாரி. ஒரே பெண் என்பதால் அவர் பல கோடி பணம் சொத்து என்று அவளுக்காக சேர்த்து வைத்திருந்தார். கிராமத்தில் வளர்ந்த அவரது பெண்ணை திருமணம் செய்ய ஊரில் நான் நீ என்று பலரும் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். இருந்தாலும் அவளது தந்தை சிங்கப்பூரில் வேலை பார்க்கும் குமாரை அவளுக்கு பேசி முடித்தார். விரைவிலேயே மாதவிக்கு திருமணமும் இனிதே நடைபெற்றது. 2 வாரங்களில் குமார் சிங்கப்பூரிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. மாதவியும் தனக்கு தேவையான ஆடைகளையெல்லாம் அடுக்கி வைத்து கொண்டாள். குமாரும் மாதவியை அழைத்து கொண்டு சிங்கப்பூரிற்கு புறப்பட்டான். சிங்கப்பூரின் அழகையும் வானளவிற்கு உயர்ந்த கட்டடங்களையும் உயரத்தில் செல்லும் புகை வண்டிகளையும் மெழுகு பொம்மைகள் போன்ற சீனர்களையும் பார்த்த மாதவிக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. அன்று மாலை குமாரும் மாதவியும் பூங்காவிற்கு கிளம்பினார்கள். நாம் சிங்கப்பூரிற்கு வந்திருக்கின்றோம். 4 பேர் என் கணவரை மதிக்கும் வகையில் நான் ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று மாதவி எண்ணினாள். மாதவியை பார்த்த குமாருக்கு திக் என்றது. ஊரில் கல்யாண வீட்டிற்கு செல்வதை போன்று நகை நட்டுடன் தன்னை அலங்கரித்தபடி புறப்பட்டாள் மாதவி. அவனும் புது பெண் என்பதால் அதை பற்றி எதுவும் பேசாமல் கூடவே சென்றான். பூங்காவில் சிலர் மெதுவோட்டம் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சிலர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த மாதவிக்கு புதுமையாக இருந்தது. மறுநாள் அவர்கள் சிங்கப்பூரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். அங்குள்ள அழகான இடங்களையெல்லாம் பார்த்து ரசித்தார்கள். புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார்கள். அதே நேரம் அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் மாதவியின் ஆடை அலங்காரத்தை விசித்திரமாக பார்த்தார்கள். குமார் மாதவியை அழைத்து கொண்டு ஒரு பெரிய உணவகத்திற்கு சென்றான். அங்கே விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டன. அந்த உணவுகளை கண்ட மாதவிக்கு தூக்கி வாரி போட்டது. தினமும் இட்லி தோசைக்கு பழக்கப்பட்ட மாதவிக்கு அந்த உணவுகளை பார்த்தாலே குமட்டி கொண்டு வந்தது. அவளும் குமாரிடம், எங்காவது இட்லி தோசை கிடைக்குமா? எனக்கு இந்த உணவுகளை பார்க்கவே பிடிக்கவில்லை என்று கேட்டாள். குமாரும், இதைத்தான் இங்கு எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், சாப்பிட்டுப் பார், நஞ்சாக இருக்கும் என்று கூறினான். மாதவியும் வேண்டா வெறுப்பாக அவற்றை உண்டாள். மறுநாள் பேரங்காடி ஒன்றிற்கு இருவரும் சென்றார்கள். அங்கே பொருட்கள் எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பார்த்த மாதவிக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. அப்போது ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்து கூடைக்குள் வைத்துக் கொண்டிருந்தார். அதை கண்ட மாதவி, திருடன் திருடன் என்று கத்த ஆரம்பித்தாள். அந்த நபரும் கோபத்தோடு மாதவியை முறாய்த்து பார்த்தார். அவள் வாழ்ந்த கிராமத்தில் கடைக்காரர்தானே பொருட்களை எடுத்துக் கொடுப்பார். அதனால் அந்த ஆடவர் பொருட்களை திருடுவதாக அவள் நினைத்தாள். குமாரும் அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவளுக்கும் விளக்கம் கொடுத்தான். இவ்வாறாக மாதவிக்கு சிங்கப்பூரில் 2 மாதங்கள் மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தன. மாதவிக்கு 2 மாதங்கள் மட்டுமே அங்கு தங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. அதனால் அவள் குமாரையும் சிங்கப்பூரையும் பிரியும் கவலையோடு சொந்த ஊருக்கு புறப்பட்டாள்.